வணக்க மக்களே, சூப்பர் சுவையான 30 கிலோ சிக்கன் 30 கிலோ அரிசி சேர்த்து சூப்பர் சுவையான 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு 6 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். 30 கிலோவுக்கு வந்து 6 லிட்டர் ஆயில் போதுங்க. அதிகமாக சேர்க்காதீங்க, பிரியாணியில் வந்து அதிகமாக ஆயில் சேர்ந்துடும். அதனால் 30 கிலோவுக்கு 6 லிட்டர் போதும், கரெக்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடாகனதும் நம்ம பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறோம். அது நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. பட்டை 40 கிராம் சேர்த்துடலாம். ஏலக்காய் 40 கிராம், பிரிஞ்சி இலை 20 கிராம் சேர்த்துக்குங்க. அன்னாச்சி பூ 50 கிராம், கிராம்பு 30 கிராம். இதெல்லாம் சூடாகனதும் 12 கிலோ பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதை நம்ம சேர்த்துடலாங்க. அது கூடவே 1/2 கிலோ பச்சை மிளகாய் நல்லா தண்ணியில் விட்டு அலசி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு நல்லா தண்ணியில் விட்டு அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம அரிசி ஊற வச்சிடலாங்க. அரிசி வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா இருக்கும். அரிசியும் பிரியாணியில் கொஞ்சம் சாப்பாடு வந்து லென்த்தாக தெரியும். அதனால் அரிசி ஊற வச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அது வரைக்கும் கிளறி விட்டுருங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பேஸ்ட் 3 கிலோ, இஞ்சி பேஸ்ட் 2 கிலோ நம்ம நல்லா மிக்ஸில் அரைச்சி, இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸில் வச்சு நல்லா அரைச்சி எல்லாம் நைஸாக நல்லா சேருங்க. அப்பதான் பிரியாணியில் பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு 10 நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நல்லா கிளறி 12 கிலோ இஞ்சி பூண்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு நம்ம ஒரு 12 கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு அணில் விட்டு அலசி நல்லா கிளறி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா அதிகமாக தக்காளி வந்து பாயில வதங்கின பிறகு நம்ம 5 நிமிஷம் வதங்கின தக்காளி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு நாம் தயிர் சேர்த்துடலாங்க. நான் வந்து 30 கிலோவுக்கு வந்து 3 லிட்டர் தயிர் தான் சேர்க்குறேன். நான் வந்து லெமன் சேர்க்கல. தேவையான லெமன் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து தயிரே புளிப்பாக இருக்கும், அதனால் நான் தயிர் மட்டும் தான் சேர்க்குறேன். லெமன் சேர்க்கும்போது அதோட கொஞ்சம் புளிப்பாக தெரியும். அதனால் நான் தயிர் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்க ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேருங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு பாக்கெட் உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு 3 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்குங்க. உப்பு சேர்த்து நம்ம தேவையான மசாலா நான் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மசாலா 150 கிராம், மல்லித்தூள் 150 கிராம், பிரியாணி மசாலா 150 கிராம், தனி மிளகாய்த்தூள் 150 கிராம். அது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். மசாலா நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மசாலா வதங்காமல் நீங்கள் கறி சேர்த்துடாதீங்க. பாருங்கள், 30 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 30 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நல்லா தண்ணியில்